அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். ரஜினி என்னதான் ஒரு நடிகராக இருந்தாலும் அவர் எப்படியாவது நம்ம இந்த அரசியலுக்கு அவரை கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு நிறைய அரசியல் கட்சிகள் மும்முரம் காட்டுறது நம்மளால பார்க்க முடியும். ஆக்சுவலா ரஜினி சாருக்கு இந்த பொலிட்டிக்கல் லைஃப் இருந்தது சார் அந்த காலகட்டத்தில், அந்த 96 காலகட்டத்தில் அது எப்படி இருந்தது? முதல்ல அதாவது ரஜினியுடைய இயல்பு, ரஜினியுடைய குணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவர் எப்பயுமே அதிகாரத்தின் பக்கம் இருக்கிற ஒரு நபர். அதை நம்ம தப்பா சொல்லல, ஆனா அதுதான் அவருடைய குணம். யாரு ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்களோ அவங்களோட ஒரு நெருக்கத்தை பயன்படுத்திக்குவார். அதுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறது ஒரு ஆய்வுக்குரியது மட்டும் இல்லை, விமர்சனத்துக்குரியதும் கூட. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒன்றிய அரசை ஆள்கிற ஒரு கட்சியோட நெருக்கமாக இருந்தா நீங்க விரும்பலைனாலும் உங்களுக்கு ஒன்றிய அரசால் எந்த தொல்லையும் வராது. இப்போ ஒன்றிய அரசுடைய அமைப்புகள் ஐடியோ இடியோ உங்களை தேடி வரவே மாட்டாங்க. என்னன்னா இவங்க அவருக்கு வேண்டியவர், இவருக்கு வேண்டியவர் அப்படிங்கிறதுனால அவங்களே உங்களை பாதுகாக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒருவேளை இப்படி ஒரு விஷயம் தனக்கு தேவை அல்லது தனக்கு நடக்கணும்னு நினைச்ச என்னவோ ஆரம்பத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயத்தை இவர் பண்ணிக்கிட்டே இருந்தார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றியத்தை காங்கிரஸ் ஆண்ட காலத்துல பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பிரதமர்களுடன் கூட இவர் ஒரு நெருக்கமான நட்பு இருந்தது. இன்னும் சொல்லப்போனா நரசிம்மராவோடு இவருக்கு ரொம்ப ஒரு நெருக்கமான நட்பு இருந்து அந்த அடிப்படையில் நரசிம்மராவுடைய மகனுக்கே வட்டிக்கு பணம் கொடுத்தவர் தான் ரஜினிகாந்த். இதெல்லாம் நம்ம கற்பனை இல்லை, கடந்த காலத்தில் நடந்தது. அந்த செய்திகள் நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாநிலத்தை ஆள்கிற கட்சிகளுடன் இவர் நெருக்கமா இருந்தார். உங்களுக்கு தெரியும் எம்ஜிஆர் ரஜினிக்கு ஒரு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் தான். ரஜினி ஒரு மிகப்பெரிய சிக்கலில் சொல்ல போனா வெளிப்படையா ஒரு கொலை முயற்சி வழக்கு அவர் மீது பாய்கிற சூழல் ஏற்பட்ட போது கூட எம்ஜிஆர் ரஜினியை காப்பாத்தினார். ஸோ அந்த அளவுக்கு அவரோடு இவர் நெருக்கமா இருந்தாரு. அடுத்த கருணாநிதி வந்தார் முதல்வரா, அவரோடும் நெருக்கமா இருந்தாரு. ஜெயலலிதாவோடும் இவருக்கு நட்பு இருந்தது. ஒரு கட்டத்தில் அந்த போயஸ் கார்டனுக்குள்ள இவர் போகும்போது ஜெயலலிதாவுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் காட்டிய கெடுபிடி காரணமா இவர் ஜெயலலிதாவுக்கு எதிராக இயங்குகிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாரு. அதுக்கப்புறம் மூப்பனாரோடு ரொம்ப ரொம்ப நட்பா இருந்தார். ஒருவர் மீது ஒருவர் மிகுந்த மரியாதை வச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அதிகார மையத்தோடு ரொம்ப நெருக்கமாக இருந்ததால் ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா ரஜினிக்கும் அந்த அரசியல் ஆசைங்கிறது அப்படி உள்ளுக்குள் அப்படியே ஊற ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் அந்த அதிகாரம் இருந்தால் என்னவெல்லாம் நமக்கு அனுகூலம்ங்கிறதே அவர் கண்ணால பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் ரஜினிக்கு இருந்த அந்த ரசிக பலம். வழக்கமா நடிகர்களை பார்த்தீங்கன்னா அந்த அடைமொழி கொண்டு தான் அழைப்பாங்க. கமல்ஹாசன் அப்படின்னா உலக நாயகன் அப்படிம்பாங்க, விஜய் அப்படின்னா தளபதிம்பாங்க, அஜித்னா தலைம்பாங்க. ஆனா ரஜினியை மட்டும்தான் அவருடைய ரசிகர்கள் ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவாங்க, இன்னொரு பக்கம் தலைவர்னு சொல்லுவாங்க. ஏன்னா எந்த கட்சியும் தொடங்காம அரசியலுக்கே வராத ஒரு நடிகரை அவருடைய ரசிகர்கள் தலைவராக பார்த்தது ரஜினிக்கு தான். அப்ப ரஜினி அதை புரிஞ்சுக்கிட்டாரு. நமக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு, நம்ம அரசியலுக்கு கண்டிப்பா முதலமைச்சர் தான் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வந்துட்டாரு. அதே நேரம் அவருக்கு ஒரு தயக்கம் இருந்தது. என்ன தயக்கம் அப்படின்னா தமிழ்நாடு அரசியல்ல ரொம்ப ஆக்டிவா இருந்தது பாத்தீங்கன்னா கருணாநிதி, இன்னொரு பக்கம் மூப்பனார். இந்த ரெண்டு பேருமே ரஜினிக்கு மிக மிக நெருங்கிய நண்பர்களா இருந்தவங்க. இப்ப இவர்களை எதிர்த்து நம்ம எப்படி அரசியல் பண்றது அப்படிங்கிற தயக்கம் தான் ரஜினி அரசியலுக்கு வராததற்கு காரணம். ஜெயலலிதாவை எதிர்த்து அரசியலுக்கு வரணும்னு ஒரு கட்டத்துல நினைச்சாலும் நீங்க ஜெயலலிதாவை அரசியல்ல வெற்றி கண்ட பிறகு அடுத்து யாரை வெற்றி காணணும் அப்படின்னா கருணாநிதியையும் மூப்பனாரையும் தான். இவர்களையும் எதிர்த்து தான் நீங்க சண்டை பண்ணி ஆகணும். அப்படி ஒரு சூழல் வந்தா அது தனக்கு ஒரு சங்கடத்தை கொடுக்குங்கிறதுனால அவர் தயங்கிக்கிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் கருணாநிதி, ஜெயலலிதா, மூப்பனார் எல்லாம் மறைந்த பிறகு சரி ஓகே, இப்ப நம்மளுடைய நண்பர்கள் யாரும் அரசியல் களத்துல இல்லை, நம்ம வர்றதுக்கான ரைட் டைம் இதுதான், தமிழக அரசியல்ல ஒரு வெற்றிடம் இருக்குங்கிற அடிப்படையில அரசியலுக்கு வரலான்னு நினைச்சாரு. இன்னொரு பக்கம் இவரை பாஜக ஒரு கருவியாக பயன்படுத்த நினைத்து அதில் ஓரளவுக்கு வெற்றி பெற்று அவர்களுடைய RSS ஆட்களையே ரஜினியுடைய அரசியலுக்கான தளபதியா கொண்டாந்து நிறுத்தினாங்க. என்ன ஸோ இதெல்லாம் நடந்தது. அப்புறம் ஒரு கட்டத்துல கோவிட் வந்தது, ரஜினி உடல்நலம் பாதிக்கப்பட்டார். அப்புறம் டாக்டர்களுடைய அறிவுறுத்தல் காரணமாக இவர் அரசியலே வேணாம் அப்படின்னு ஒதுங்கிட்டார். ஸோ இதுதான் ரஜினியுடைய
அரசியல் வாழ்க்கை. இப்ப ரஜினி வந்து எம்ஜிஆருக்கு வந்து நெருக்கமானவர் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க சார். இப்ப ஆனா அந்த காலகட்டத்துல வந்து எம்ஜிஆர் வந்து ரஜினி அடிச்சுதான்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து பரவலா பேசப்பட்டிருந்தது சார். அது உண்மைதானா இல்ல சும்மா வதந்தியா கிளப்பப்பட்டதா? இல்ல, ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா, எம்ஜிஆர் சினிமா நடிகராக அல்லது முதலமைச்சராக இருந்த காலகட்டத்துல நான் பத்திரிகையாளரா இல்லை. நான் அப்போ வந்து ஒரு மாணவனா படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம வந்த பிறகுதான் இங்க பல்வேறு சம்பவங்களை நம்ம இப்ப நம் துறையில் இருக்கிற மூத்த பத்திரிகையாளர்கள் மூலமா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி நீங்க சொல்கிற எம்ஜிஆர் வந்து ரஜினியை அடிச்சார் அப்படிங்கிற தகவலும் நான் செவி வழியாக கேள்விப்பட்டிருக்கேன். அதற்கு வந்து மையப்புள்ளியாக ஒரு நடிகை இருந்தாருங்கிற தகவலும் தெரியும். அதை பத்தி நம்ம வெளிப்படையா ஒரு பொதுவெளியில் பேச முடியாது. அது மிக மோசமான விஷயமாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ரஜினிகாந்த் ஒரு உச்ச நட்சத்திரம், எம்ஜிஆரும் பாத்தீங்கன்னா மறைந்தாலும் இன்னும் மக்கள் மனதில் வாழ்கிற ஒரு மனிதர். அதனால அவர்கள் குறித்த ஒரு அவதூறா மாறி விடுகிற ஆபத்து இருக்கு. அதனால அதை நம்ம கடந்துருவோம். ஆனா ரஜினிகாந்த் மீது அவருக்கு கோபம் இருந்தாலும், இப்ப நீங்களே கேட்ட மாதிரி ரஜினி அவரை அடிச்சது உண்மையாக இருந்தாலும் கூட, ரஜினிக்கு வந்து ஒரு பிரச்சனை வரும்போது அவரை காப்பாற்றியது எம்ஜிஆர் தான். இதுவும் கூட நம்முடைய மூத்த பத்திரிகையாளர்கள் சொன்ன கதை தான். என்னன்னா, அன்றைக்கு வந்த ஒரு பத்திரிகை, அதை மஞ்சள் பத்திரிகைன்னு நம்ம சொல்லலாம், ரஜினியுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து தொடர்ந்து வந்து ஒரு அவதூறான செய்திகள், ஒரு அருவருப்பான செய்திகள், பல நடிகைகளோடு ரஜினியை தொடர்பு படுத்தி தொடர்ந்து செய்திகள் போட்டு ரஜினியை பயங்கரமா இரிட்டேட் பண்றாங்க. அவர் வந்து அதுல ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாயிடுறாரு. அப்போ ஒரு தடவை என்னன்னா, லதா ரஜினிகாந்த் கூட, அப்ப அநேகமா ரஜினிக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது. லதாவோட அறிமுகம் கிடைத்து லதாவோட ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல இவர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த மஞ்சள் பத்திரிகையினுடைய ஆசிரியர் வந்து ஒரு 4-5 டேபிள் தள்ளி உட்காந்து ஆட்களுடைய தலையில அப்படி மறைஞ்சுக்கிட்டு இவரை அப்படி வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்ப ரஜினி என்ன பண்றாரு, தற்செயலா பார்த்துட்டு அவர் என்ன பண்ணாரு, அங்கேயே அடிக்க பாஞ்சவன அவர் தப்பிச்சு ஓடிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் போய் என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்ப ரஜினி வந்து ஒரு பொம்பளையோட இங்க உட்காந்துருக்காருங்கிற மாதிரி ஒரு தவறான செய்தியை போட்டதுல ரஜினி வந்து பயங்கர அப்செட்டு. ஸோ இந்த சூழ்நிலையில் என்னன்னா, ரஜினி ஏதோ ஒரு இடத்துல கார் எடுத்துட்டு அப்படி வந்திருக்காரு. பார்த்தா இந்த நபர் வந்து எய்தாப்புல வந்திருக்காரு. உடனே கடுப்பாயி அவர் மேல காரை ஏத்துற மாதிரி வேகமா போயிருக்காரு. அதுல ஒரு மயிரிலையில தப்பிச்சிட்டாரு. அது போலீஸ் வழக்காகி இவர் மீது ஒரு கொலை முயற்சி வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டு இவர் கிட்டத்தட்ட அரெஸ்ட் ஆகிற சூழல்லாம் அப்போ வந்திருக்கு. அப்போ உடனடியாக இந்த தகவல் ஒரு தயாரிப்பாளர் மூலம் எம்ஜிஆருக்கு சொல்லப்பட்டு, எம்ஜிஆர் உடனே ஆகா என்னது இப்படி நடந்துருச்சு அப்படின்ட்டு நம்ம ரஜினியை காப்பாற்றணும் அப்படிங்கிற அடிப்படையில் இவரை வந்து ஒரு மருத்துவமனையில் அட்மிட் ஆக வச்சு இவருக்கு வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கிளப்பி அந்த வழக்கிலிருந்து ரஜினியை வந்து எம்ஜிஆர் காப்பாற்றியதாகலாம் அந்த மூத்த பத்திரிகையாளர் நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு. அதனால ரஜினி மீது எம்ஜிஆருக்கு கோபம் இருந்தாலும் ரஜினிக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவரை காப்பாற்றியதும் எம்ஜிஆர் தான் அப்படிங்கிறது மட்டும் இதன் மூலம் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ தமிழ் சினிமால தொடர்ந்து நிறைய வெற்றி படங்களை கொடுத்த நடிகர்னா அது ரஜினிகாந்த்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா வந்து இந்திய சினிமா அளவுக்கு கொண்டு போய் சேர்த்தலையும் ரஜினிகாந்த்னு வந்து சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நடிகருக்கு வந்து இந்த பாராட்டு விழா வந்து தமிழ் சினிமா ஏன் சார் இன்னும் எடுக்காம இருக்காங்க? இந்த 50 ஆண்டு காலம் வந்து நிறைவு செய்திருக்காருல்ல சார். அதை ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா, இப்ப ரஜினி 50 வருடத்தை கடந்த நிலையில் அவருக்கு வந்து ஒரு பாராட்டு விழா நடத்தணும் அப்படின்னு இங்க இருக்கிற அமைப்புகள் முயற்சி பண்ணது. முக்கியமா இதை பத்தி ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா, ரஜினிக்கு 50 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத இந்த திரையுலகத்துக்கு ஞாபகத்துல இல்லை. அதுதான் உண்மையான விஷயம். ஒரு தடவை என்ன பண்ணா, வலைப்பேச்சில் வந்து நம்ம இதை பத்தி பேசணும். என்ன பேசணும் அப்படின்னா, ரஜினிக்கு வந்து இப்போ 2026 வந்து 50வது வருடம். அவருக்கு பார்த்தீங்கன்னா திரையுலகம் வந்து விழா எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேச, அப்போ பேச்சோட பேச்சா நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, திரையுலகம் விழா எடுக்கலைன்னா கூட பரவாயில்ல, கலைப்புலி தானு தான் அவருக்கு சூப்பர் ஸ்டாருங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்தாரு, அவருதாவது இந்த தனிப்பட்ட முறையில் இந்த விழாவை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசணும். தானு சார் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த வீடியோ வந்து சௌந்தர்யா ரஜினிகாந்துக்கு ஃபார்வர்ட் பண்ணி, எம்மா இந்த மாதிரி ஒரு விஷயம், இதை நான் சாருக்காக பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்கள் அப்பா கிட்ட பேசிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க அப்படின்னு வலைபேச்சு வீடியோவே அவருக்கு அனுப்புறாரு. சௌந்தர்யா வந்து உடனே ரஜினி சார்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ ரஜினி சார் வந்து வேணான்ட்டார். ஐயா அதெல்லாம் ஒன்றும் வேணான்ட்டு ரொம்ப தன்னடக்கமாக அவர் வந்து மறுத்துட்டார். அதில் வந்து தானுவுக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் தான். ஏன்னா இது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த விழாவாக அதை நம்ம செய்யணும், ஆனால் ரஜினி சார் வேணாங்கிறாரு. அப்புறம் ரஜினிகிட்ட ஒரு பழக்கம் என்னன்னா, அவர் எஸ்னா எஸ், நோனா நோ.
புரியுதா இல்லையா? அவர் நோன்னு சொன்ன ஒரு விஷயத்த நீங்க கன்வின்ஸ் பண்ணி அதை எஸ்ஸா மாத்த முடியாது. இது வந்து அவரோடு நெருங்கி பழகியவர்களுக்கு தெரியும். இப்ப தானு சார் வந்து ரஜினியோட ரொம்ப வருஷமா டிராவல் பண்றதுனால ரஜினி ஒண்ணு வேணான்னு சொல்லிட்டாருன்னா வேணாதான், வேணும்னு சொன்னா வேணும் தான். அப்ப இவர் வேணான்ட்டாரு, அவரை போய் நம்ம ரொம்ப நெருக்க முடியாது அப்படிங்கிறதுனால அவர் வந்து நகர்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற ஒரு தயாரிப்பாளர் சங்கம் என்ன பண்றாங்க, இதே விஷயத்த தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொபோசல் போகுது. அதையும் வந்து ரஜினி வந்து மறுத்துட்டார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த ப்ரொபோசலை கொடுத்த நபர் தெரியும், ஒரு சினிமாவை கண்டுபிடிச்ச ஒரு மாதிரி பல யூடியூப் சேனல்ல ஏதாவது உளறிட்டு இருப்பாரு. ரஜினியுடைய கூலி படம் குறித்தெல்லாம் ரொம்ப தவறான தகவல்கள்லாம் அவர் பேசிக்கிட்டு இருந்தாரு. ஸோ இது கூட காரணமாக இருக்கலாமா என்னன்னு தெரியல. அதனால ரஜினி வந்து வேணான்னு சொல்லிட்டாரு. அதனால தான் ரஜினிக்கான அந்த பாராட்டு விழா அப்படிங்கிறது அப்படியே நடக்காமையே போயிடுச்சு. பட் என்ன இருந்தாலும் திரையுலக அமைப்புகள் இந்த மாதிரி ஒரு நபர் ஒரு அமைப்பு இப்படி ரஜினியை வந்து அப்ரோச் பண்ணாம இங்க இருக்கிற அத்தனை அமைப்புகளும், தயாரிப்பாளர் சங்கம், பெப்சி, இயக்குனர் சங்கம், நடிகர் சங்கம், இவங்க எல்லாரும் சேர்ந்து ரஜினியுடைய 50 வந்து நம்ம பெருசா கொண்டாடணும்னு முடிவு பண்ணி, இப்ப கமல்ஹாசன் மாதிரி ஒருத்தர்கிட்ட சொல்லி அவர் மூலமாக ரஜினியை வந்து அப்ரோச் பண்ணி இதை ஒரு ப்ராப்பரான ரூட்ல போயிருந்தாங்க அப்படின்னா ரஜினி நிச்சயமாக மறுத்திருக்க மாட்டார். அதை வந்து இந்த திரையுலகம் ஸ்மார்ட்டாக செய்ய தவறிட்டாங்க. அப்படிதான் நான் பாக்குறேன்.